புஷ்கர நவாம்சத்தை பற்றி கேட்ட மாணவர்கள், புஷ்கர நவாம்சம் என்பது நவாம்சத்தில் கிரகங்கள் சுபருடைய வீடுகளில் இருப்பது, அதற்கான நட்சத்திர பாதங்களில் இருப்பது. இந்த நட்சத்திர பாதங்கள்னு கொண்டு போயிட்டா நீங்கள் நட்சத்திர நாதன் நட்சத்திர சாரம்னு கொண்டு போயிருவீங்க அப்படிங்கிறதுக்காக அதை நான் கவனமாக தவிர்ப்பேன். புஷ்கர நவாம்சம்ன்றது சுபருடைய 6 வீடுகள், தனுசு, மீனம், ரிஷப, துலாம், இந்த 6 வீடுகளில் இருப்பது. சூரியனும் கேதுவும் இந்த இடத்துல குருவோட வீட்டில் இருக்கிறாங்கன்னா புஷ்கர பாகை என்கின்ற ஒரு அமைப்பை இங்கே பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்குது? உத்திரம், ஹஸ்தம், சித்திரை ஆகிய 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இதில் உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சூரியன் இருப்பார். அது புஷ்கர நவாம்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த கேது இந்த இடத்துல இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருப்பார். அது புஷ்கர நவாம்சம். சுபர் வீடுகளில் கிரகங்கள் இருப்பது புஷ்கர நவாம்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலே அந்த கிரகம் நன்றாக வேலை செய்கிறது அப்படின்னு அந்த புஷ்கர நவாம்சத்தை சொன்னவர் முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் என்னதான் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தாலும் ராசி கட்டத்தில் அந்த கிரகம் பாவத்துவத்தை அடைந்திருந்தால் அந்த கிரகம் பலன் தருவதில்லை என்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். 5 கிரகம் இல்லை, 9 கிரகமும் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் கூட அவன் அரசனாக முடியாது. லக்னாதிபதி கெட்டு போனான் முடியாது. அதே மாதிரி அந்த புஷ்கர நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் ராசி கட்டத்தில் பாபத்துவமாக இருந்தால் புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாது. அதனால தான் சாரமே வேலை செய்யாதியான்னு சொல்கிறேன். இந்த புஷ்கர நவாம்சம்ன்றது சாரம், நட்சத்திரத்தின் மேலே கிரகங்கள் இருக்கிறது.